வணக்கம் மக்களே. ஆப்ரேஷன் எல் அப்படின்னா என்ன அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா சொல்லுங்கள், கேட்டுக்கலாம். ஏன்னா இப்போ தாவேக அரசு வந்து ஆப்ரேஷன் எல் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்டை கையில் எடுத்து இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு தகவல். எல்லுனா லாட்ரியா இல்லை லீமா ரோஸா என்னன்னு தெரியலை, அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு கட்டுரை ஒன்று வந்திருக்கு. அந்த கட்டுரையில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு உண்டான விளக்கம் வந்து அப்படியே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டு ஆகஸ்ட் 15க்குள்ளே முடிக்கணும் அப்படின்றது அவங்களுடைய டைம், அதாவது கோலாக வச்சுருக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளான விஷயந்தான். எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயந்தான் இவ்வளோ நாளாக. ஏன்னா இப்போ வந்து தாவேக அரசு வந்து கூட்டணி ஆட்சியில் தான் இருக்கிறாங்க. அப்படிங்க போகும்போது கம்யூனிஸ்ட் ரெண்டு பேர் இருக்காங்க, காங்கிரஸ் இருக்காங்க, இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து அப்பப்போ தாவேக அரசை கொஞ்சம் விமர்சிக்கிற மாதிரியான தகவல் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. இப்போது மேகதாது பிரச்சனையில் வந்து இப்போது கம்யூனிஸ்டுகள் வந்து நேற்று கூட நடைபயணம் புறப்பட்டாங்க. அது போக வந்து இவர் ஐயா விசிகா திருமாவளவன் அப்போ டைரெக்டாகவே சொல்கிறாரு, நாங்கள் வந்து அமைச்சரவையில் தான் இருக்கிறோம், திமுகவோட தான் கூட்டணியில் இருக்கிறோன்னு சொல்லி அவரே சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தலைவர் விஜய் அவர்களுக்கு கேட்க போகும்போது ஒரு மாதிரி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இவ்வளவு இடம் ஜெயிச்சும் தனிப்பெருமையாண்மை இருக்க முடியலையே, இப்போ வந்து இவங்களோட தயவுல தானே நம்ம ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கிற மாதிரியான ஒரு கட்டுரை தான் அது. ஸோ அதை வந்து இப்போ ஆகஸ்ட் 15, அது என்ன ஆகஸ்ட் 15 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி தேர்தல் ஆணையம் வந்து இப்போ மகாராஷ்டிரா குஜராத்லலாம் வந்து இடைத்தேர்தலுக்கு உண்டான டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தமிழ்நாட்டில் ஏன் பண்ணலை அப்படின்னா, தமிழ்நாட்டில் இன்னும் ஆளும் கட்சிக்கு, அதாவது தாவேகாவுக்கு பெரும்பான்மை இன்னும் கிடைக்கல. இன்னும் பல பேர் கட்சி மாறிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதான் அந்த குதிரை பேரம் கழுதை பேரம். ஸோ அந்த மாதிரி கட்சி மாறிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் மாறட்டும், கரெக்டாக லெவல் வந்ததுக்கப்புறம் சொல்லுவோம் அப்படின்னு அவங்க நிறுத்தி வச்சுருக்கிறதாக தகவல். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஆகஸ்ட் 15. ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து இடைத்தேர்தலுக்கு உண்டான தேதி அறிவிப்பாங்க. ஸோ அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பெரும்பான்மைக்கு எவ்வளோ தெரியுது, இப்போ 107 பேர் இருக்காங்க அப்படின்னா 118 தானே அவங்களுடைய தனிப்பெரும்பான்மை. ஸோ அந்த இதுக்கு உண்டான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒரு 6 தொகுதி காலி ஆயிடுச்சு இல்லையா, இன்னொரு 6 தொகுதி, 5 தொகுதி 6 தொகுதியை வந்து அவங்க வந்து காலி ஆக்கி அந்த தொகுதியிலையும் தாவேகா வெற்றி பெற்றால் மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும் தனிப்பெரும்பான்மையோட, அப்படின்றது தானே அந்த டார்கெட். ஸோ அந்த டார்கெட்டுக்கு பேர் தான் ஆப்ரேஷன் எல். இது யார் மூலியமாக பண்ணுறாங்க அப்படின்னா, ஏடிஎம்கேல இருக்க லீமா ரோஸ், அவர் ஆதவ அர்ஜுனா இருக்கார் இல்லையா, அவங்களோட ஆளுங்க மூலியமாக தான் வச்சு பண்ணுறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து விஜய்க்கு ஆதரவாக போன சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, இவங்களை எல்லாத்தையுமே பதவியிலிருந்து தூக்குனார், பதவியை பறிச்சார், எல்லா வேலையும் பார்த்தார். ஆனால் இந்த லீமா ரோஸ் அப்படின்றவங்க வந்து அவங்க பதவியேற்பு விழாவுக்கு போயிருந்தாங்க. ஸோ விஜய் கூட நிறையா விழாக்களில் பங்கேற்றிருக்காங்க. ஸோ அவங்கள மட்டும் எந்த ஒரு இதுவும் செய்யலை அவர். ஸோ இதுவே ஒரு பெரிய உள்குத்து உள்ளே போய்கிட்டு இருக்கு, என்னன்னு தெரியலை. ஒருவேளை இப்போ ப்ராஜெக்ட் ஆஃப் த சி, அதாவது சி வேலை செய்தா என்னன்னு தெரியலை. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ லீமா ரோஸ் மூலியமாக இன்னும் 5-6 எம்எல்ஏக்களை வந்து காலி பண்ணி அங்கே கொண்டு போகிற பிளானுக்கு பேர் தான் ஆப்ரேஷன் எல்லா அப்படின்னா அது தெரியலை. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, இவங்க 2 பேருமே அவங்கவுங்க ஏரியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொலிட்டிஷியன். அதாவது எஸ்பி வேலுமணினா கோயம்புத்தூர் சைடில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கு, விழுப்புரம் சைடில் வந்து அண்ணன் சிவி சண்முகம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர்த்தையும் இழுக்கிற ஒரு பிளான் இருக்கா அப்படின்னா உள்ள என்ன பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியல. ஏன்னா எடப்பாடி மேலே இவங்க 2 பேருமே காட்டமாக இருக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதிர்த்து வாக்களித்ததுனால வந்து எடப்பாடி அவர்களுடைய பதவியே பிடுங்கிட்டார். இப்போ வந்து பதவி இல்லாமல் தான் இருக்கிறாங்க. இது டம்மியாக இப்போ ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்கதா சொன்னாங்க. அந்த போஸ்டிங்கும் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் உறுப்பினராகவே தொடர்றோம் அப்படின்னு சொல்லி எஸ்பி வேலுமணி பத்திரிகையில் வந்து காட்டமாக சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த குதிரை பேரம் அப்படின்றது வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அண்ணன் வைகோ அவர்கள் வந்து வாயை விட்டுருவார். அவர் தான் ஆளாக வந்துடுவார். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நூனலும் தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பழமொழிக்கு ஏற்ப வைகோ அவர்களே வந்து பத்திரிகையாளர்கள் முன்னாடியே போட்டு உடச்சிட்டார். என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, என் பிள்ளை 2 எம்எல்ஏ இருக்காங்க, அவங்க 2 எம்எல்ஏ வந்து ராஜினாமா பண்ண சொல்லி அந்த தொகுதிக்கு விஜய் போய் பிரச்சாரம் பண்ணி அவங்க 2 பேர்த்தையும் ஜெயிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு விஜயே சொன்னதாக வைகோ சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து அவரும் வந்து தாவேகா சார்பாக வந்து என்னை வந்து பேசினாங்க அப்படின்னு சொல்லி அவரும் சொன்னார். ஸோ இதெல்லாமே ஒரு மாதிரியான குதிரை பேரம் இல்லையா.
ஸோ டிஎம்கே பண்ணுறது குதிரை பேரம்னா அவங்க வந்து எதிர்க்கட்சி, அவங்களோட அரசியலை பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் அரசியலை பண்ணுறீங்க. உங்களுக்கு வலு வேணும், அதாவது தனிப்பெரும்பான்மை வேணும் அப்படின்றத நீங்கள் பண்ணுறீங்க. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, இது அரசியலில் அப்பப்போ நடக்கிறது தான். ஸோ இந்த விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கா. இதோட டார்கெட் டேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 15. ஆகஸ்ட் 15க்குள்ளே இந்த மெஜாரிட்டிக்கு உண்டான இடம் காலி ஆகுமா? அந்த காலி ஆனாலும் அந்த எல்லா தொகுதியிலையும் ஜெயிச்சா தானே நீங்கள் வர முடியும், 118 கிராஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் அரசியல் ஆடுகளத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படின்றத.